ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் டெத் அண்ட் ரோபோட் அதோட சீசன் 1 எபிசோட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் எபிசோட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ டைம் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எபிசோட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாரப் சம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் டைட்டில் 3 ரோபோட். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாழடைஞ்ச இடத்துல ஒரு ஹியூமன் ஸ்கல்லை காட்டுறாங்க. அப்போ அந்த ஸ்கல்லை ஒரு ரோபோட் மிதித்து நசுக்கி வருது. அப்புறம் அந்த ரோபோட்டை ஃபுல்லாக காட்டுறாங்க. அதுதான் இந்த எபிசோடோட ஹீரோவே. அந்த ரோபோவும் நாம் எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அதோட ஃப்ரெண்டு இன்னொரு லிட்டில் ரோபோவை காட்டுறாங்க. அந்த ரோபோவும் நாம் அந்த பக்கம்தான் போகணும்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் போக, இந்த ஹீரோ கூட இன்னொரு ரோபோவும் பார்த்தீங்கன்னா வருது. அது ஒரு பிரமிட் போல் ஷேப்பில் கொண்ட ஒரு ஃபீமேல் ரோபோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரமிட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதை நான் இந்த எபிசோடில் பிரமிட்னு சொல்லி கூப்பிட்றேன். எனக்கு இந்த ரோபோட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வச்சிடணும் இந்த எபிசோட்லேயே. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து ரோபோட் 1, அதை தாண்டி அவர் ஃப்ரெண்டு ரோபோட் 2. ஸோ இது வந்து பிரமிடுக்குனால பிரமிட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. மோஸ்ட்லி அந்த பிரமிட் ரோபோ அங்கே இருக்கிற விஷயங்களை ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா எடுக்கும். அந்த ரோபோட் 2வும் வாங்க இங்கே வந்து பாருங்க, இங்கே சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த ரோபோட்ஸை கூப்பிட இதுங்களும் போய் பார்க்க அங்கே ஒரு பொண்ணு செத்து கிடக்குது. ஸோ அதை இந்த பிரமிட் ரோபோ ஃபோட்டோ எடுக்குது. அந்த ரோபோ ஒன்றும் அங்கே தூக்கு மாட்டி செத்து கிடந்த சாந்தியை பார்க்குறான். அப்போ திரும்பவும் அந்த ரோபோட்டு இங்கே வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட இந்த ரோபோவும் போய் பார்க்க அங்கே ஒரு பேஸ்கெட் பால் இருக்குது. இதை பால்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் இது பால்னு. ஆனால் நான் இங்கே இருக்கிற விஷயத்த ட்ரை பண்ணணும். நாமளும் மனுஷங்க மாதிரி வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நாமளும் வைப் ஆக முடியும். ஆனால் மனுஷங்க இதை எப்படி பிடிப்பாங்க? 2 கை இருக்குல்ல, அதை பவுன்ஸ் பண்ண வை. அவ்வளோதானா? இங்கே எந்த மனுஷங்களும் இல்லை. இதை பவுன்ஸ் பண்ணி மேக்ஸிமம் ரேஞ்சில் ஒரு வலையில் போடுவாங்க. கெட்ட பால். நல்லா யோசி. நீ என்ன பண்ணுவ? எதனால என்கிட்ட பண்ண சொல்லி கொடுக்குற? உனக்கு தெரியும்ல. பவுன் பவுன். என்னால முடியாது. ப்ளீஸ். ஜீஸ். அமைதியா இருந்துரு மதர் போர்டு. ஹோ. ஓகே. ஹோ கடவுளே, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்படியே வேகமா போடுற மாதிரி கையை மேலே தூக்கிட்டே போய் கீழே வரும்போது மெதுவாக போடலாம். ஓ, இது வேற லெவல். உனக்கு எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லு. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஏன் மனுஷங்களை வரவேற்கிறோம். அப்புறம் அங்கேருந்து டைனர்னு ஒரு ஹோட்டலில் போய் இந்த ரோபோட் சோஃபாவில் உட்காந்து அழுகி போன பர்கரை பற்றி பேசுதுங்க. எக்ஸ்பெக்டிங் லாஜிக். அப்புறம் ஒரு சின்ன இன்டர்னல் ரேட் ஆசிடையும் கொஞ்சமாக சேர்த்தா இது கொடுமை. ஏய், யாருடா இதை டிசைன் பண்ணுது? நீ வேற. இது தெளிவாகவே இல்லை. நான் இவ கோடை செக் பண்ணிட்டேன். இவளை உருவாக்கணும் சிக்னேச்சரே இல்லை. ஏன்னா என்னை உருவாக்கணும் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி என்னை உருவாக்கணும். அதுக்கான ஒரே ரீசன் நான் எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு. சும்மா கலாய்ச்சேன். அப்புறம் அந்த ஹோட்டலில் எல்லா ரோபோட்டும் உட்காந்து எதையோ பார்க்குது. என்னன்னு பார்த்தா பூனை. அந்த பூனையும் தூங்கி எழுந்ததுனால கையை காலை இழுத்து விடுது. ஹேய், அதை பாருங்க, ஏதோ பண்ணுது. ஐயோ, இந்த பக்கம் தான் வருது. அந்த பூனையும் வந்து ரோபோ 1 மடி மேலேயே படுக்குது. டியூட், இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, பொறுமை, டக்குன்னு நகராத. நாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுவே டிசைட் பண்ணி எழுந்துடும். ஓகே பட், நாம் இதை தூக்கி போட்டுடலாம். எவ்வளோ நேரம்டா நான் எடுக்க? சில மணி நேரம், இல்லை பல வருஷம். என்னால் நேரத்துக்கும் வருஷத்துக்கும் இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ரோபோட் எல்லாம் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி பேச ரோபோட் 2வும் அதுக்கு தடை விடுன்னு சொல்ல சரின்னு இந்த ரோபோட் 1ம் அந்த பூனைக்கு தடை விடுது. அப்போ பிரமிடும் அந்த ரோபோட் 2வும் அந்த ஏரியா விட்டு லைட்டாக நகர, இல்லை சீரியஸ்லி அடுத்து என்ன சொல்லு டெராபைட். ரோபோட் 1 மிடில் ஃபிங்கரை காமிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்குது. இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அது எக்ஸ்பாட் 3. மனிதர்களை கம்ப்யூட்டர் மூலமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஒரு சிஸ்டம். நாம் எல்லாம் ரோபோட்ஸ். நமக்கு தற்செயலாக எதுவும் நடக்கலை. இந்த ரோபோ 1 அந்த எக்ஸ் பாட்டை தூக்கி போட, இங்கே வா, இதை அப்பான்னு கூப்பிடு. ஓகே, நிறுத்து, தயவு செஞ்சு நிறுத்து. அப்போ அம்மானு கூப்பிடு. எங்களுக்கு பிறப்பொறுப்பு இல்லை, ஆனால் ஒன்று சமமாக இருக்குது. ஒய்யால ஒன்று ஆஃப் பண்ணுற பட்டன் எங்கே இருக்குது? அப்புறம் அங்கே அவன் தூக்கி போட்ட எக்ஸ் பாட்டை எடுத்து அதை நசுக்கும் போது அதோட கண் பகுதி வெளியே வர அதை ரோபோட் 1 அதோட லெஃப்ட் சைடு கண்ணை யூஸ் பண்ணிக்குது. அப்புறம் அங்கிருந்து அந்த 3 ரோபோட்டும் மற்றும் அந்த பூனை குட்டியும் எல்லாம் ஒரு ஏரியாக்குள்ளே போய் நிற்கிது. அங்கே மனுஷங்களை பற்றி சில விஷயங்கள்ல அந்த ரோபோட்ஸ் புரிஞ்சுக்குது. மனுஷங்க செத்து வெளியே கிடக்கிறதுக்கு என்விரான்மெண்டல் டிசாஸ்டர் தான் காரணம். ஆமாம், இப்போ தான் புரிஞ்சுது. இப்படி எல்லாத்தையும் அந்த ரோபோட்ஸ் பேசிட்டு அங்கேருந்து போக அப்போ அந்த பூனை இந்த ரோபோட்ஸ் கிட்ட பேசுது. அந்த ரோபோட்ஸுக்கும் இந்த பூனை பேசுறத பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ நேரம் உம்மா குசும மாதிரி என் மடி மேலலாம் இருந்த, அப்போலாம் பேசாமல் இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த பூனையும் எங்கள் மொத்த படையும் பாருங்கன்னு அங்கே இருக்கிற மொத்த பூனைங்களையும்
இந்த ரோபோட்ஸ் கிட்ட வர வைக்க, பிரமிடும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வெக்கேஷன் மிக பெருசா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இந்த எபிசோட் 2வையும் முடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வித்தியாசமான எபிசோட் தான் இந்த எபிசோட் 2வும். ஸோ எல்லா எபிசோடுமே வித்தியாசமா தான் இருக்கும். கதைங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எப்படி சொல்றது கிளிஃப் ஹேங்கரோட தான் முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 3 ரோபோட்ஸ் இந்த மாரி மனுஷங்க செத்து கிடக்குறாங்க பூமியில. ஸோ 3 ரோபோட்ஸ் வந்து அந்த பூமியில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தான் இந்த எபிசோட் 2 எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது? உங்களுக்கு புடிச்சதா? புடிக்கலையாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.